வயிற்றில் இருப்பது பிள்ளை என்ன செய்வே என் அடிவயிறு நோகுதமா
அடியா நிசாத்திரி, உனக்கு என்ன ஒரு ஆண்டவம் இருந்தா, அகிந்த இருந்தா, திமிர்தல் இருந்தா, என் நாதன் உன் வயிற்றில் கருவாக தணிக்க வேண்டும் என்று உன் கணவன் வரத்தை பெற்றிருப்பார். பார்த்தாயா, உன்னுடைய யோதி வழியாக பிறந்திருந்தா இந்த 14 விழாகமும் உன் கணவனுக்கு அடக்கமா இருக்கும். உன்னுடைய யோதி வழியாக பிறக்காம உன் வயிற்றை கீழ்த்து இந்த இரவு நீ முதற்கொண்டு பாமர் மக்களாலும் உன் மூர்த்தி தேவங்களா மகா சிவராத்திரி ஓட்டப்பாட்டும் போவி இப்பொழுது நீங்கள் கைலாசி தருவீர்கள். உங்களை அங்கு வந்து சந்திக்கின்றேன். இவரை பழிந்து அந்த பரிதானத்தில் வருவான், அவனையும் சங்காரம் செய்கின்றேன். வருகிறேன். என்னுடைய மனைவி சென்று சில நேரங்கள் ஆகிவிட்டது. இந்நேரம் அந்த ஈசன் எனக்கு மகனாக பிறந்திருப்பார். இன்று முதல் இந்த உலகமே இந்த வல்லாளகன் எனக்கு அடக்கும். ஈசனே எனக்கு குழந்தை பிறந்த அவன் யார்? மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி, முத்தோய்க்கு மகன் ஈசன் எனக்கு குழந்தை பிறந்துட்டா இந்த உலகமே கையடக்கும். நான் வாழணும், எல்லாரும் வரணும், போனா போகணும். என்ன நான் எவ்வளவு சந்தோஷமா ஏன்னா கவலை துக்கமான செய்தி. என்ன செய்தி? மூதாட்டி ஓடி வந்த மூதாட்டி திடீரென்று அபூர்வமான உருவத்தை எடுத்து என்னுடைய மனைவியை கொண்டு வைத்து ஆகாய மார்க்கமாக தூக்கி எறிந்தலாம். அப்படி என்றால் வந்தவள் மூதாட்டி இல்லை என்றால் அவள் யாராக இருக்கக்கூடும்? என்னுடைய பகைவர்கள் யாரோதான் இந்த சதி சேலை செய்திருக்க வேண்டும். எப்பொழுது என்னுடைய குழந்தையை கொல்ல வேண்டும் என்று ஓடி வந்தார்களோ யாராக இருந்தாலும் விடப்பட முடியாது. தற்போது வந்தவளை சந்திக்கின்றேன், அவளை கொன்று குவிக்கின்றேன். அது வந்தவள் யாராக என்னுடைய மனைவியை கொன்றவளை தேடுகின்றேன். வந்தவள் யார் என்று இப்படி அபோரமான உருவத்தோடு வந்திருக்கின்றாளே, என்ன யார் என்று தெரியவில்லை. சக்தி கேட்டா எனக்கென பிறக்க போகின்ற அந்த ஈசனை கொன்று குவித்தாயோ, அது பாவி, அது காவகி, அது கிடாரி நாயர். என்னுடைய மனைவியையும் என்னுடைய வாரிசையும் கொண்டு குவித்தாயோ, நீ யாராக இருந்தாலும் விடப்போக முடியாது. அவனை கொண்டு குவிக்கிறேன். அடிய பாதகி, அது வராதவங்களது. முதல்களை பற்றி எழக்கூடியவர் நின்றபடியே சிறுநீர் கழிக்கக்கூடிய பொம்பளை, நீ என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய கணவனுக்கு அது சுவையோடு உணவை சமைத்து அன்போடு அமர வைத்து ஆசையோடு பரிமாற வேண்டும். அதுதான் ஒரு பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தலையாய கடமை. அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் பச்சை பல்ல போட்டுக்கிட்டு கோழி முட்டை முண்டை போட்டுக்கிட்டு இப்படி வந்து மிரட்டு நீ கல்யா ஒரு கரத்திலே நீ என்ன செய்யணும்? கரண்டியை பிடிக்க வேண்டும். அல்லாது இந்த தூரத்தையோ சத்தியை முடிக்கலாமா? பிடிக்கலாமா? அடே கரண்டியை பிடிக்கும் கையா
ஓடி போடி எப்படி துளம் இருக்கலாம் எடை எதிர்க்கலாம் எதிர்த்திருக்கலாம் வைத்துக் கொண்டு சூழல பேசுறாயே எப்படி துளம் இருக்கலாம் எடை எதிர்க்கலாம் எதிர்த்திருக்கலாம் காத்தல் படைத்தல் ஐத்தல் என சொல்லக்கூடிய மூர்த்தி தேவர்களின் அம்சமானது எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் சென்று அதர்மத்தை ஐத்து ஆதி திருத்துள்ளாங்க இங்கேயும் நிறுத்தப்படுறேன் பாருடா. அவருடைய உதயத்தை உண்டு பசித்தேன் அவனுடைய 12 கால உதிரத்தை உண்டு பசித்தேன் அப்போது ரத்தபத்தி தீரவில்லை எனக்கோ ரத்தபத்தி அதிகமாகி கொண்டிருக்கின்றது இப்பொழுதே அண்ணனை தந்திக்க வேண்டும் அண்ணா சிவசங்கராபுரி கோட்டையாண்டு வரக்கூடிய ஜெயமதாசூரன் வாத்தாண்ட வட்டப்பறவை சங்கராலா ஆட வந்தவள் யாரடி அதே தேவதாசரா நான் யார் என்று தெரியவில்லை மாயம் தங்கையடா மகேஷ் என்ன செய்யும் அணைய போகின்றார் அதனால்தான் நீ நிறுத்தை புதர் விட்டு இருந்து கொண்டிருக்கின்றார் அதே ஜெயமதாசுரா இனிமேல் நீ விட்டு வைப்பதில்லை பாரா உன்னை அடிக்கிறேன் ஜெயமதாசுரனை அழித்தேன்
விட்டேன். அப்போதும் என்னுடைய ரத்த பசி தீரவில்லை. அண்ணா நாராயணா கோவிந்தா. அண்ணா, இன்றைய காரியம் முடிந்து விட்டதா? உனக்கே வெற்றிதானே. உன்னுடைய கணவனை காப்பாற்றி விட்டாயா? அண்ணா, நீங்கள் உழைத்தவாறு கணவன் மனைவி இருவரும் அழைத்து என் நாதனை காப்பாற்றி விட்டேன். இருந்தாலும் என்னுடைய ரத்த பசி தீரவில்லை அண்ணா. இருந்தாலும் உன்னுடைய ரத்த பசி அகலவில்லை. இதோ பார்த்தாயா, எந்த கபாலமாகப்பட்டது என்றுமே உன்னுடைய கரத்தை விட்டு அகலவே அகலாது. அதுவே கிடையாதா? இதற்கான மார்க்கத்தை உரைக்கின்றேன். எங்கே உன்னுடைய கரத்தை நீட்டி. பார்த்தாயா, உன்னுடைய கரத்திலே 100 கற்களை கொடுத்திருக்கின்றேன். இந்த 100 கற்களுமே நீ முன்புறமாக சென்று மேல் திசையை நோக்கி திரும்பி பார்க்காமல் போட்டுக்கொண்டே வர வேண்டும். பிறகு உரைக்கின்றேன், போட்டுக்கொண்டு வா. அண்ணா, நீங்கள் நான் கொடுத்த கற்களை மேல் திசையாக நோக்கி போட்டுக்கொண்டு விட்டாயா? போட்டு விட்டேன் அண்ணா. அப்படியாகட்டும். நீ போட்ட கற்களை அப்படியே திரும்பி பார். பார்த்தாயா, இருக்கின்றது. நான் கொடுத்த கற்களும் 100 கற்கள் அத்தனையுமே 100 மலையாக நிற்கின்றது. ஆகையால் நான் கொடுத்த கற்களோ 100. நீயோ இந்த 100 கற்களை கீழ் திசையிலிருந்து மேல் திசையை தூக்கி போட்டுக்கொண்டு சென்றதால் மேல் மலையனூர் என ஒரு சேஸ்திரம் உருவாகும். அங்கே வட்டப்பாறையின் மீது நீ பெரியாய் அம்மனாக படுக்க வேண்டும். அப்ப உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே ஆடி, கோழி, பன்றி, அவள், பொறி, கடலை என்று சொல்லக்கூடிய அத்தனை காவுகளை விடுவார்கள். அத்தனை உதிரமாகப்பட்டது இந்த கபாலத்தையே வந்து சேரும். உண்மைதான், அது மட்டும் கிடையாது. இத வார்த்தையா, நீயோ மேல் மலையனூரிலே வட்டப்பாறையின் மீது பெரியாயி அம்மனாக அமரப் போகின்றாய் அல்லவா? உன்னுடைய கணவன் தன்னன் தனிமையாக இருக்கின்றார். ஆகையால் என்னுடைய மகள் இருக்கிறார் அல்லவா, கங்கையை திருமணம் செய்து வைக்க வேண்டும். உன்னுடைய கணவனோ தன்னன் தனிமையாக இருப்பார். ஆகையால் அவருக்கு துணையாக திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். என்னுடைய மகளை நான் எப்பவோ சிறையிலிருந்து மீட்டு விட்டேன். மகனே, கொடுக்கின்றேன். என்ன அவசரம் கண்டா? இத வார்த்தையா, இந்த அதிகாலை வேளையிலே கண்கள் உண்மையாகவே திருமணம் நடைபெற வேண்டும். முக்கிய கடற்கரை ஆதிபரா சக்தி உடைய இரு கரத்தினால் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இதுவே சிவன் கங்கை திருமணம். தற்போது நீ வட்டம் பாறையை பெரியவர்களே, நாடகக்கலை ரசிகர்களே, இதோ இந்த ஆரூர் கிராமத்திலே பொன்னியம்மன் கோவில் திருவிழாவை விமர்சையாக செய்து நல்லதொரு முறையில் எங்களுக்கு அழைப்பினை நடத்தி இன்று எங்களது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் செஞ்சிக்கோட்டை இளைஞர்கள் இணைந்து நடிக்கும் இளைஞர்